அன்னைக்கு விலைவாசிலாம் கம்மியா இருந்துச்சு. சம்பாதிக்கிறத 10 ரூபாய் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கு, ரேட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. மாற்றம் போயிட்டே இருக்கு. மாற்றம் மாறிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணா நம்ம சக்சஸ் தேடி ஓடி ஆகணும். சக்சஸ் தேடி ஓடி ஆகணுன்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ அது யார் யார் எப்படி எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி இருக்கு. சொல்லலாமா? சொல்லாமா? ஏன்னா நிறைய பேர் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினாவே இதில் கிடைக்குமா கிடைக்காதா, சக்ஸஸ்ன்றது கிடைக்குமா கிடைக்காதா, சக்ஸஸை தேடி போகிறாங்க, பயந்து வந்துடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. கஜினி முகமது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜினி முகமது, அப்புறம் இன்னொருத்தருக்கு ஆப்போசிட் படை வீரர் ஒருத்தர் இருந்தார், பிருத்திவிராஜ்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு நாட்டோட தலைவர். இவங்க 2 பேரும் போர் வைக்குவாங்க, அதாவது சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா. நாட்டு சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு போய், மந்திரிகள்லாம் கூப்பிட்டு போய் போர் வீரர்கள் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த நாட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்க. கஜினி முகமதுனா போரை எடுத்துட்டு சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டுட்டு, மந்திரிங்க சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு படையெடுத்து போவார் அந்த நாட்டு மேலே. பிருத்திவிராஜ் அவருக்கு ஊருக்கு வந்து படையெடுத்து போவார். ஃபஸ்ட்டு போன உடனே தோத்துட்டு வந்துடுவார். தோத்துட்டு வந்த உடனே அவருக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு தோத்த உடனே ஸோ ஒரு வாட்டி தான் தோத்துக்கிறோம், இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணார். 2வது வாட்டி போனார், திருப்பி தோத்துட்டு வந்துட்டார். 3வது வாட்டி போனார், தோத்துட்டு வந்தார். 4வது வாட்டி போனார், தோத்துட்டு வந்தார். 5வது வாட்டி கிளம்பி போகிறாரு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, முகமது கஜினி, அவங்க ஒய்ஃப் காலில் வந்து விழுந்துட்டு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், போருக்கு மட்டும் போவாங்க. ஏன்? நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், எல்லாரும் திட்டுறாங்க. கஜினி முகமது உங்க ஒய்ஃப்னா, உங்க பிரச்சனை, அவரை ஏன் போருக்கு அனுப்புறீங்க? தோத்துட்டு வராருன்னு தெரியுதுல்ல, கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சு புடவை கட்டி விடுங்க, வளையல் போட்டு விடுங்க. அவர் ஏன் போருக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணாங்க. தயவு செய்து உன் காலில் வீழ்ந்து கும்பிட்றேன், நீ போருக்கு போவாத அப்படின்னு சொன்னாங்க இந்த மேடம். சொன்ன உடனே அவர் சொன்னார், கஜினி முகமது, என்னோட ஒய்ஃபு நான் அருமை கொண்டாட்டியே ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பு கொடு, இன்னும் ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. வேற ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, முடியாது நீ போகக்கூடாது, 4 வாட்டி தோத்துட்டு 5வது வாட்டி போனாலும் தோத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஆனால் அந்த மேடம் கட்டியான மேடம். அப்படியா, சரி இன்னும் ஒரு முறை தானே, போய் ஃபைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி வச்சாங்க. 5வது வாட்டி போனாரு, திருப்பி தோத்து வந்தார். 6வது வாட்டி போனாரு, தோத்து வந்தார். 7வது வாட்டி போனாரு, தோத்து வந்தார். 8வது வாட்டி போகும்போது அவங்க அம்மா வந்து கெஞ்சுறாங்க, மகனே கொஞ்சம் புரிஞ்சுக்கி, அதாவது உன்னை பெற்று எடுத்து நான் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன், அதுக்காச்சும் ஒரு வேல்யூ கொடு. நீ ஆல்ரெடி 7 முறை தோத்துட்ட, திருப்பி போய் தோத்துட்டு வந்தா என்னை வந்து கிண்டல் கேலி பண்ணுவாங்க, ஊரில் இருக்க ஜனங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நம்மளுக்கு இருக்க ஆசையாக போதும், ஃபைட் பண்ண போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா இவ்வளோ நாள் போராடிட்டேன், இன்னும் ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. வேற ஒரு அம்மானா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா ஒரு டேலண்டால நம்ம பையனால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையில சரி இன்னும் ஒரு முறை தானே போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. 8வது முறையும் போறாரு, தோத்துட்டு வர்றாரு. 9வது முறையும் போறாரு, திருப்பி தோத்துட்டு வர்றாரு. 10வது முறையும் போறாரு, தோத்துட்டு வர்றாரு. 11வது முறை போயிட்டு தோத்துட்டு வரும்போது அவங்க அப்பா இறங்கி வர்றாரு சிம்மாசனத்துல இருந்து. அதாவது அந்த காலத்துல ராஜா வந்து ஒரு சிம்மாசனத்துல உட்காந்தாங்கன்னா கீழே இருக்க மந்திரிங்களுக்கு தெரியாது, ஆனா ராஜாவுக்கு எல்லாருமே தெரியும். அவர் இறங்கி மேலேருந்து இறங்கி வந்து, மகனே கஜினி முகமது இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ இந்த போருக்கெல்லாம் போக தேவை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே, இல்லப்பா நான் போய் கண்டிப்பா வெற்றி பெறுவேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஏன்னா நம்மளுக்கு ஆஸ்தியே போதும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பேஷன் பாருங்க. ஒரு டைமும் அவர் தோத்துட்டா வராரு, எத்தனையோ பேர் கிண்டல் கேலி பண்றாங்க, அப்பா வேணான்றாங்க, அம்மா வேணான்றாங்க, ஒய்ஃப் வேணான்றாங்க, பட் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. திருப்பி போனாரு, 11வது முறை போயிட்டு வந்தப்போ ஃபெயிலியர் ஆகிட்டாரு. 12வது முறையும் போறாரு, தோத்துட்டு வர்றாரு. 13வது முறையும் தோத்துட்டு வரும்போது இந்த வீதியில் விளையாடுற பசங்க அவரை பார்த்து, வாங்க வாங்க தோத்தாங்கொழியே, வாங்க வாங்க தோத்தாங்கொழியே, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. கஜினி முகமது அவங்க டீம் கிண்டல் பண்ண உடனே அந்த பசங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பசங்களே இங்க வாங்க, நான் இன்னைக்கு தான் தோத்துட்டு வந்து, நோ ப்ராப்ளம், இத்தனை வாட்டி தோத்துட்டு இல்லையா, அடுத்த முறை கண்டிப்பா இன்னும் ஒரே ஒரு வாட்டி எனக்கு டைம் கூட, கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டு வரேன், ஒரே ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திருப்பி போயிட்டு வந்தாரு. 14வது முறையும் தோத்துட்டு வந்தாரு, 15வது முறையும் தோத்துட்டு வந்தாரு, 16வது முறையும் தோத்துட்டு வந்தாரு. 17வது முறை அந்த கூட இருந்தாங்க இல்லையா, சிப்பாய்கள்னு சொல்லுவோம், போர் வீரர்கள், இவர் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காலில் இருந்துட்டாங்க. கஜினி முகமதே எங்களை விட்டுருங்க, வேலையே வேணாம், போருக்கு நம்ம போக தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம 16 முறை தோத்துட்டோம், 17வது முறையும்
தோக்க போறோம். ஸோ முடியாது வேணாம் சொன்னோடனே, இவ்வளோ போர் வீரர்களே, இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிரும், ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னோடனே வாய்ப்பு கொடுன்னு கேட்டுட்டு திருப்பி 18வது முறை போறாரு. 18வது முறையும் தோத்துட்டு அப்படி கவுந்து வராங்க. திருப்பியும் தோத்த உடனே அடுத்து 19வது முறை திருப்பி போறாங்க, வென்று வராங்க. 19வது முறை ஜெயிச்சு வராங்க. ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேஷன், பொறுமை. அதாவது வீட்டுல ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் வேணாம்னு சொன்னாங்க, அம்மா வேணாம்னு சொன்னாங்க, அப்பா வேணாம்னு சொன்னாங்க, வீட்டில் இருக்க பசங்க வேணாம்னு சொன்னாங்க, கடைசியில நம்ம டீமே வேணாம்னு சொல்லுது. பிஸ்னஸ் பண்ணாத, உன்னால சம்பாதிக்க முடியாது, உன்னால கார் வாங்க முடியாது, உன்னால சக்சஸ் பண்ண முடியாது, வேற வேற கம்பெனி எல்லாம் இருக்கு பாரு, பண்ண முடியாது எல்லாமே சேர்ந்து சொன்னாலும் அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன், என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிச்சே ஜெயிக்குவேன் அப்படின்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா. 19வது முறை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா, சக்சஸ் கிட்ட அவர் போனாரு, சக்சஸ் அடிச்சு அனுப்பிடுச்சு, உனக்கெல்லாம் சக்சஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி போனாரு, அடிச்சு அனுப்பிச்சு, திருப்பி போனாரு, அடிச்சு அது மாதிரி 18 வாட்டியும் அடிச்சு அனுப்பின சக்சஸ் 19வது வாட்டி அவன் காலில் நான் வீரன் வந்துச்சு. ரீசன் என்னன்னா, அந்த முகமது கஜினி போற இடத்த அந்த பிருத்திவிராஜ் இருந்தார் இல்லையா, அவரு என்ன சொன்னார்னா, 18 வாட்டி தோந்துட்டேன், 19வது வாட்டி வந்துட்டேன், இப்பயும் நான் தோத்து அனுப்பிடுவேன், 20 வாட்டி வருவேன், திருப்பி தோந்து போவேன், 21வது வாட்டி வருவேன், திருப்பி தோந்து போவேன், 22வது வாட்டி வருவேன், திருப்பி தோந்து போவேன், நீ தான் ஜெயிச்சு நான் தோந்த, நீ போ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வெற்றி முகமது கஜினிக்கு விடாமல் முயற்சி எடுத்ததால, விடாமல் கண்டினியூ பண்ணதால, பேஷன் இருந்ததால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், நெட்வொர்க் டெஸ்ட்ல ஒரு பக்கத்துல நம்ம கூட டிராவல் பண்ணவங்க அவங்கள்ட்ட பிளான் சொன்னா யோசிக்குது. எங்க சொன்னா அவங்க சார் ஆல்ரெடி சொன்னாரு பொம்மை வருது, பொம்மை யார் வந்தாலும் பிளான் சொல்லிட்டே இருக்கும், அவங்க திட்டினாலும் சொல்லும், அவங்க பாராட்டினாலும் சொல்லும், பிளான் சொல்லிட்டே இருக்கும். அது வேலை என்ன, ப்ரொமோட் பண்ற வேலை, சொல்லிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, எது சொன்னாலும் இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுட்டு பொம்மை அது வேலையை பார்க்கும். இன்னைக்கு நிறைய பேர் பொம்மையா இருக்கவங்க தான் சக்சஸ் பீப்புளா இருக்காங்க. பொம்மை இல்ல சார், நான் 2 பேருக்கு 3 பேர் சொன்னேன் சார், 3 பேர் என்ன திட்டாங்க, 3 பேர் கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க, பிரவேதால அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம், அப்படி இப்படி லீடர் யாரும் ஜெயிக்கல, அதெல்லாம் ஆகாது முடியாது அப்படின்னு யாராவது சில காரணம் சொன்ன போது அதை எடுத்து மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளேயும் போட்டு அவங்களாலே முடியல நம்மளால முடியல, அவங்களாலே முடியல நம்மளால முடியாது, இந்த எண்ணத்தோட இருக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா முகமது கஜினியே 19 டைம் போரிட்டு, ஒரு நாட்டோட நாட்டு போரிட்டே அவர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா, சக்சஸா அவர் காலில் கீழே வந்து வீழ்ந்துருக்குன்னா, பிரவேதால ஜாஸ்தி தேவை 1 வருஷம் போனா போது 2 வருஷம் நீங்க கரெக்டாக கஷ்டப்பட்டீங்கன்னா, சார் சொன்னார் இல்லையா, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். இன்னைக்கு ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிள். இன்னைக்கு 4 வீலர் கார், 17 லட்சம் ரூபாய் கார், ஏசி கார். சில பேர் என்ன பார்த்தா நம்ப மாட்டாங்க, 2 லட்சத்துக்கு தம்பி சம்பளம் வாங்குவான், பார்க்கறது சின்ன பையன் மாதிரி இருக்கான், 2 லட்சம். ரீசன்னா ப்ரொவைட் பிளான் அது மாதிரி இருக்கு, டீம் அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, கடையை மாற்றி பொருள் வாங்கினேன். நான் எப்படி கஜினி முகமது எப்படி இருந்தாரோ பேசினா, அதே மாதிரி நானும் பேசினா இருந்தேன். எத்தனை பேர் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் என்னால் முடியும் தான் இருந்தேன். கிடைச்சவங்க எல்லாத்துக்கும் பிளான் சொன்னேன். நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு ஐடியா கூட சப்போர்ட் கிடையாது. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பீப்புள் தான் இருக்காங்க. 2000 பேரில் ஒரு ஆள் கூட பிரவேதாக்குள்ள ஏன் கூட இன்னும் ஒர்க் பண்ணல. பட் அந்த ஊரை விட்டு மீது எல்லா ஊர்லேயும் டீம் இருக்கு. அந்த ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு மீது எல்லா ஊர்லேயும் டீம் இருக்கு. ஸோ இன்னைக்கு மாற்றங்கள் எப்படி வரணும் அப்படிதான். பக்கத்தில் இருக்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஊரில் நம்ம வளர்ந்துட்டோம்னா இவங்க சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்கணும். வளரவே கூடாது, காலத்துக்கு சொல்லி ஈர்த்து விட்டுலாம். இவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணி வளர வச்சோம்னா நாளைக்கு இவன் அதிகாரம் பண்ணுவான், ஆணவம் பண்ணுவான், இவன் சொல்கிறது நம்ம கேட்கும். அந்த ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ள. பட் வளர யார் அதிகாரமும் ஆணவத்தில் போகிறாங்களோ அவங்க அழிஞ்சிருவாங்க. எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்க குணம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்தாங்கன்னா எப்பயுமே அழிய மாட்டாங்க. குணம் மாறாமல் இருந்தால் சக்ஸஸ் பண்ணுவோம். ஸோ வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கஜினி முகமது மாதிரி பேஷனோட கரெக்டாக நம்ம வாய்ப்பை க்ளீனாக பயன்படுத்தினா போகணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அது கிடையாது. நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கா, கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கா, ப்ராடக்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா பெஸ்ட்டாக இருக்கா, இதை வச்சு 10 பேரில் 1000 பேருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஆல்ரெடி சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க, நீங்கள் 1000 பேருக்கு சொன்னீங்கன்னா 200 பேர் தான் உங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ 800 பேர் முடியாது வேணாம் சொல்லுவாங்க. அந்த 800 பேர் வேணாம் சொல்கிறாங்க இல்லையா,
அந்த வேணாம் சொல்லும்போது வரக்கூடிய ஒரு சின்ன வலி சில பேருக்கும் ஒன் டு ஒன் பண்ண போனால் தெரியும். கடைசி வரைக்கும் பிளான்லாம் சொல்லியிருக்கோம். கடைசியில் சார் பார்க்கலாம் சார், நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன் சார், அப்புறமேட்டு ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இருக்கு இல்லையா? அப்போ 1000 பேரை தொட்டு